ஆனா இயேசு சொல்றாரு, என் பிதா இவர்கள் எல்லாரை காட்டிலும் பெரியவர். சிகரங்கள் அவருடையதான், சமுத்திரம் அவருடையதான், பூமி அவருடையதான், வானங்கள் அவருடையதான், நாமும் அவருடையவர்லாம். இது எல்லாவற்றையும் அவர் தான் உண்டாக்கிறார்னா ஏன் பெரியவர்னா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா வானங்கள் அவருடையது, பூமி அவருடையது, சமுத்திரம் அவருடையது, சிகரங்கள் அவருடையது, ஆடு மாடுகள் எல்லாம் அவருடையது, மிருக ஜீவன்கள் எல்லாம் அவருடையது. அப்போ அதெல்லாம் படைச்சாருன்னா அவர் எவ்வளவு பெரியவராக இருப்பார். ஆகவே கர்த்தருடைய ஜனங்களுக்கு விரோதமாக மந்திரமும் தந்திரமும் செல்லுபடி ஆகாது. கர்த்தருடைய ஜனத்தை, இஸ்ரவேல் ஜனத்தை அந்த பீலையாம் என்ற அந்த மந்திரக்காரன் சபிக்க வருகிறான். அது சபிக்க வாயை திறந்து வரான், சபிக்க வரான், வாயில ஃபுல்லா ஆசீர்வாதமா வருது. मेरा पिता जिन्हें उन्हें मुझको दिया है सबसे बड़ा है और कोई उन्हें पिता के हाथ से छीनना नहीं सकता. இயேசு சொல்றார் இந்த இடத்துல, பிதா எல்லாரை காட்டிலும் பெரியவராய் இருக்கிறார் என்று இங்கு சொல்கிறதை பார்க்கிறோம். यहाँ पे यीशु बता रहे कि पिता बहुत बड़े हैं. எல்லாம் சொல்லுவோம், என் தேவன் பெரியவராய் இருக்கிறார். என் தேவன் எல்லாரை காட்டிலும் பெரியவராய் இருக்கிறார். हमारा परमेश्वर बहुत बड़ा है. हालेलुया. இப்போ உலகத்தில் பார்த்தீங்கன்னா யார் பெரியவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்டால் நம்ம என்ன பதில் சொல்லுவோம்? ये संसार में पूछेगा कौन बड़ा है तो हम क्या जवाब देंगे? யாரை நம்ம இந்த உலகத்தில் பெரியவராக பார்க்குறோம்? ये संसार में कौन बड़े लोग को देखता है? யாரை பார்க்குறோம்? உலகத்தில் பெரியவராக யாரை பார்க்குறோம்? हम किसको देखते हैं बड़े हैं करके? எம்எல்ஏவை பார்க்குறோம், हम एमएलए को देखते हैं, தாசில்தாரை பார்க்குறோம், दासीदाद को देखते हैं, சென்னையில் இருக்கிற மேயரை பெருசாக பார்க்குறோம், चेन्नई में जो बड़ा है उनको देखते हैं, போலீஸ் சூப்பரண்ட் எஸ்பியை என்ன பண்ணுறோம், நம்ம பெரியவராக பார்க்குறோம். ये पुलिस हो गया उनको भी हम बड़े देखते हैं. கலெக்டர் என்ன பண்ணுறோம், ரொம்ப பெரியவராக பார்க்குறோம். कलेक्टर को भी हम बड़े देखते हैं. பணம் இருக்கிறவங்கள, பெரிய லட்சக்கணக்கான பணம் இருக்கிறவங்கள, கோடிக்கணக்கான பணம் இருக்கிறவங்கள பார்த்துட்டு தான் சொல்கிறோம், பா இவங்க பெரிய ஆளுப்பா, நிறைய பணம் வச்சுருக்காங்கப்பா அப்படின்றோம். जो धन दौलत जो अमीर है उनको क्या करते हैं, हम बड़े सोचते हैं कि ये कितने बड़े हैं करके. சொத்துக்களை, நிறைய சொத்துக்கள், நிலங்கள், வீடுகள், லாரி, ஃபேக்ட்ரி, பஸ்ஸு, இதெல்லாம் உடையவர்களை பார்த்துட்டு அப்பா பெரிய ஆளுப்பா இவர், நிறைய சொத்து இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அவங்கள அப்படியே சொல்கிறோம். जिनके पास धन संपत्ति होता है, वो जिनका ज़मीन है, उनको हम क्या करते हैं, ज़्यादा बड़ा सोचते कि ये बहुत ज़्यादा पैसे वाले हैं करके. இன்னும் யாரை நம்ம ரொம்ப பெருசாக பார்க்குறோம்? हम बहुत बड़ा देखते हैं. முதலமைச்சர், सीएम को हम क्या करते हैं, बड़ा देखते हैं. பிரைம் மினிஸ்டர், प्राइम मिनिस्टर हो गया, மற்ற அமைச்சர்கள், மத்திய அமைச்சர்கள், मिनिस्ट्री लोग को भी देखते हैं. சினிமா துறையில் இருக்கிற சினிமா ஆக்டர்கள், ये फिल्मी जो में काम करते हीरोइन सबको भी हम क्या करते हैं, ऊपर देखते हैं. அஜித் ரொம்ப பெருசா பார்க்குது, விஜய ரொம்ப பெருசா பார்க்குறது, ரஜினி சாரை ரொம்ப பெருசா, பெரிய ஆள், அவங்களாம் ரொம்ப பெரிய ஆளுங்க. சினிமா துறையில் இருக்கிறவங்கள நம்ம பெருசா பார்க்குறோம். जो सिनेमा में काम करते हैं उसको हम क्या कहते हैं, बड़ा सोचते हैं, बड़े लोग सोचते हैं. கிரிக்கெட் வீரர்கள், क्रिकेट वीर धोनी भी, விராட் கோலி, அவங்கக்கிட்டலாம் பார்த்தோன்னா ஐயோ எவ்வளோ பெரிய ஆள், எவ்வளோ கிரிக்கெட் பெரிய வீரர்கள், அவங்ககிட்டலாம் போய் என்ன பண்ணோம், கையெழுத்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களெல்லாம் ரொம்ப பெரிய ஆளாக பார்க்குறோம். वो लोग को भी देखते थे कितने बड़े आदमी है, उसका साइन हम ले लेंगे ऐसे करके हम बोलते हैं. ஆனால் இயேசு சொல்கிறாரு, என் பிதா இவர்கள் எல்லாரை காட்டிலும் பெரியவர். लेकिन यीशु बोलता है कि ये सबसे ज़्यादा अधिक बड़ा मैं हूँ. கரங்களை தட்டுவோம், கரங்களை தட்டுவோம், ताली बजाएंगे.
சொல்லுங்க, என் பிதா मेरा पिता எல்லாரை காட்டிலும் सारे लोग से மிகவும் बहुत பெரியவரா இருக்கிறார். बहुत बड़ा है। ஹalleluya. हालेलुया। ஏன் பிதா தேவன் ஏன் பெரியவர்னு சொல்லிட்டு சொல்றோம்? क्यों परमेश्वर बड़ा है करके हम बोलते हैं? ஒய் ஏன் பெரியவர் அவர்? क्यों बड़े हैं? சொல்லுங்க பார்க்கலாம். बोलो। தேவன் ஏன் பெரியவரா இருக்கிறார் என்று சொல்றோம் நம்ம? क्यों परमेश्वर बहुत बड़े हैं करके? ஏன்னா அவர் வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் இவை எல்லாவற்றையும் படைத்தவராய் இருக்கிறார். क्योंकि वो आकाश और पृथ्वी और समुद्र को परमेश्वर ने बनाया है, इसलिए हम उसको बड़ा सोचते हैं। வானம் பூமி சமுத்திரம் இதெல்லாம் பெருசா சிறுசா? ये सब समुद्र धरती ये सब बड़ा है कि छोटा है? சொல்லுங்க, வானம் பூமி சமுத்திரம்லாம் பெருசா சிறுசா? அப்போ அதை படைச்சாருன்னா அவர் எவ்வளவு பெரியவரா இருப்பார்? वो कितने बड़े लोग हैं। ஹalleluya. हालेलुया। வாசிப்போம் சங்கீதம் 95 भजन संहिता उसका 95 का 4 வாசிக்கிறோம் பாருங்க. பூமியின் ஆழங்கள் அவர் கையில் இருக்கிறது, பர்வதங்கள் உயரங்கள் அவருடையவைகள், சமுத்திரம் அவருடையது, அவரே அதை உண்டாக்கினார், வெட்டாந்தரையும் அவருடைய கரம் உருவாக்கிற்று. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம் வாருங்கள். 95 4 5 6 पृथ्वी के गहरे स्थान उसके हाथ में है और पहाड़ों की चोटियाँ भी उसी की है। समुद्र उसका है और उसी ने उनको बनाया और स्थिर रास्ता भी उसी के हाथ का रचा है। आओ हम झुककर दंडवत करें और अपने कर्तव्य यहोवा के सामने घुटने टेकें। பர்வதங்கள் மலைகள் யாருடையதான்? அவருடையதான். சமுத்திரம் அவருடையதான். அது மட்டும் இல்ல, வெட்டாந்தரையும் அவருடைய கரம் உண்டாக்கிற்று. அது மட்டும் இல்ல, நம்மையும் அவர் என்ன பண்ணாராம்? உண்டாக்கி இருக்கிறாராம். पहाड़ परमेश्वर ने बनाया, समुद्र भी परमेश्वर ने बनाया, आपको और हमें परमेश्वर ने ही बनाया है। அப்பனா தேவன் எவ்வளவு பெரியவர் பார்த்தீங்களா? इसलिए परमेश्वर कितना बड़े हैं। சிகரங்கள் அவருடையதான், சமுத்திரம் அவருடையதான், பூமி அவருடையதான், வானங்கள் அவருடையதான், நாமும் அவருடையவர்லாம். இது எல்லாவற்றையும் அவர் தான் உண்டாக்கிறார்னா அவர் எவ்வளவு பெரிய தேவனா இருப்பார்? बारिश उसी का है, पहाड़ भी आकाश भी सब उसी का है, तो परमेश्वर कितना बड़ा है। சங்கீதம் 115:14 வாசித்து பார்த்தீங்கன்னா, வானங்கள் கர்த்தருடையவைகளாம், வானங்கள் கர்த்தருடையவைகள், आकाश भी परमेश्वर का है, வானங்கள் அவருடையது, பூமி அவருடையது, சமுத்திரம் அவருடையது, சிகரங்கள் அவருடையது, आकाश நாம் அவருடையவர்கள். परमेश्वर का ही है। அப்படின்னா தேவன் எவ்வளவு பெரியவரா இருப்பார்? इसलिए परमेश्वर कितना बड़ा है। சங்கீதம் 24:1 வாசிங்களேன். சங்கீதம் 24:1. भजन संहिता उसको 24 का சங்கீதம் 24:1. பூமியும் பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது. எல்லாம் சொல்லுவோம். பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதன் குடிகளும் கர்த்தருடையது. அப்போ இந்த பூமியும் அவருடையதான். यहाँ पे कह रहा है कि भजन संहिता 24 का 1 में पृथ्वी और जो कुछ उसमें है यहोवा ही का है, जगत और उसमें नींव करने वाला भी। हालेलुया। அப்போ பூமி அவருடையது, சமுத்திரம் அவருடையது, சிகரங்கள் அவருடையது. இன்னொரு இடத்துல சொல்றார், சங்கீதம் 50:10-12 சொல்றாரு, மலைகள் இருக்கிற ஆடுகளெல்லாம் அவருடையதான், மிருக ஜீவன்கள் எல்லாம் அவருடையதான். சங்கீதம் 50:10 சகல காட்டு ஜீவன்களும் பர்வதங்களில் ஆயிரமாய் திரிகிற மிருகங்களும் என்னுடையவைகள். மலையில் உள்ள பறவைகள் எல்லாம் அறிவேன், வெளியில் நடமாறுகள் எல்லாம் என்னுடையவைகள். நான் பசியாயிருந்தால் உனக்கு சொல்வேன், பூமியும் அதன் நிறைவும் என்னுடையவைகளே. நான் எருதுகளின் மாம்சம் புதித்து ஆட்டுக்கடாக்களின் ரத்தம் குடிப்பேனா? வாசிங்க. क्योंकि वन के सारे जीव जंतु और हजारों पहाड़ों के जवानों मेरे ही हैं। पहाड़ के सब पक्षियों को मैं जानता हूँ और मैदान पर चलने फिरने वाले जवान मेरे ही हैं। यदि मैं भूखा होता
तो मुझसे ना कहता, क्योंकि जगत और जो कुछ उसमें है वह मेरा है। சகல காட்டு ஜீவன்களும் ஆயிரம் ஆயிரம் திரிகிற மிருகங்கள் எல்லாம் கர்த்தருடையதான். जीवन और जंतु सब परमेश्वर का है। மலைகள் உள்ள பறவைகளும் வெளியிலே நடமாடுகிற மிருக ஜீவனெல்லாம் ஆண்டவருடையதான். पक्षी और पहाड़ भी परमेश्वर का है। பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையதான். और ये पृथ्वी भी परमेश्वर का ही है। அப்போ இயேசு சொன்னது கரெக்டா இருக்கு. என் பிதா எல்லாரை காட்டிலும் பெரியவரா இருக்கிறார். इसलिए यीशु बोलता है वो सही है, परमेश्वर क्या है हमसे भी बढ़कर है। ஏன் பெரியவர்னா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா வானங்கள் அவருடையது, பூமி அவருடையது, சமுத்திரம் அவருடையது, சிகரங்கள் அவருடையது, ஆடு மாடுகள் எல்லாம் அவருடையது, மிருக ஜீவன்கள் எல்லாம் அவருடையது. அப்போ அதெல்லாம் படைச்சாருன்னா அவர் எவ்வளோ பெரியவரா இருப்பார். इसलिए वो क्यों बड़ा है? क्योंकि ये सब परमेश्वर ने ही बनाया, इसलिए वो बड़े हैं। 1 யோவான் 4:4 வாசிப்போம். पहला यूहन्ना 4:4 பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். எல்லாம் சொல்லுவோம். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். இன்னொரு வாட்டி சொல்லுவோம். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். हे बालकों, तुम परमेश्वर के हो और तुमने उन पर जय पाई है, क्योंकि जो तुम में है वह उससे जो संसार में है बड़ा है। உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் நமக்குள் இருக்கிறவர் பெரியவரா இருக்கிறார். जो परमेश्वर का जो बड़ा है, जो हम पे भी संसार में क्या है बड़ा है। உலகத்தில் இருக்கிறவனா என்ன அர்த்தம்னா, உலகத்தில் இருக்கிற பிசாசை காட்டிலும், பில்லி சூனியங்களை காட்டிலும், மந்திரங்களை காட்டிலும், குறி சொல்லுதலை காட்டிலும், இன்னொன்னோ சொல்றாங்களே, அது எல்லாத்தை காட்டிலும் நம்முடைய தேவன் பெரியவரா இருக்கிறார். जो संसार में जो देखते हैं वो सब परमेश्वर का है. பிசாசை காட்டிலும் அவர் பெரியவர். शैतान को भी दिखाते तो वो भी परमेश्वर का है. மந்திரங்கள், குறி சொல்லுதல், இவை எல்லாவற்றை காட்டிலும் நம்முடைய ஆண்டவர் பெரியவரா இருக்கிறார். ये तंत्र मंत्र हो गया, वो सब परमेश्वर से अधिक नहीं है. ஆகவே கர்த்தருடைய ஜனங்களுக்கு விரோதமாக மந்திரமும் தந்திரமும் செல்லுபடி ஆகாது. क्योंकि जो मनुष्य को करता है तंत्र मंत्र वो नहीं चलता है यीशु के सामने. பைபிள் இப்படி தான் பழைய ஏற்பாட்டில் சொல்லுது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக ஒருத்தன் என்ன பண்ணுறான், பீலையாம் என்றவன் என்ன பண்ணுறான், மந்திரங்களை செய்ய பார்க்குறான். ये पुराने नियम में भी बताता है, जो विरोध करता है उसको भी क्या करता है, तंत्र मंत्र से उनको कर देता है. கர்த்தருடைய ஜனத்தை, இஸ்ரவேல் ஜனத்தை அந்த பீலையாம் என்ற அந்த மந்திரக்காரன் சபிக்க வருகிறான். जो जादू ना करता है वो क्या करता है, उनके सामने आता है. அதான் சபிக்க வாயை திறந்து வரான், சபிக்க வரான், வாயில ஃபுல்லா ஆசீர்வாதமா வருது. जब वो बोलने जा रहा था तो उसके मुंह से सिर्फ आशीष का निकलता है, आशीष का वरदान निकलता है. அதனால தான் சொல்லுது, பைபிள் சொல்லுது, இஸ்ரவேலுக்கு விரோதமாக குறி சொல்லுதலும் யாக்கோபுக்கு விரோதமாகவும் மந்திரமும் இல்லை, அதெல்லாம் செல்லுபடி ஆகாது அப்படின்னு. इसलिए परमेश्वर कहता है कि याकूब के ऊपर कुछ भी मंत्र नहीं चल सकता. எல்லா மனிதர்களை காட்டிலும் தேவன் பெரியவர், அசுத்த ஆவிகளை காட்டிலும் மந்திர தந்திரங்களை காட்டிலும் நம்முடைய தேவன் பெரியவர். ये सब चीज से ही परमेश्वर बड़े हैं. அது மட்டும் இல்லாம நமக்கு எதிராக வர சூழ்நிலையை காட்டிலும் நம்முடைய தேவன் பெரியவர். जो भी हमारे जीवन में परेशानी होती है वो सब चीज से परमेश्वर बड़े हैं. நம்முடைய தேவைகளை காட்டிலும், நம்முடைய பிரச்சனையை காட்டிலும் நம்முடைய ஆண்டவர் பெரியவரா இருக்கிறார். ये सब परेशानी से भी परमेश्वर ये बड़े हैं. வசனம் வாசிப்போம். லூக்கா पढ़ेंगे लूका எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம், लूका पहला अध्याय 1:31-32. இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமான குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். लूका 1:31 और 32. देख तू गर्भवती होगी और तेरे एक पुत्र उत्पन्न होगा, तू उसका नाम यीशु रखना. वह महान
होगा और परम प्रधान का पुत्र कहलाएगा और प्रभु परमेश्वर के पिता दाऊद का सिंहासन उसको देगा। அப்போ இங்கே சொல்லுது இயேசுவை பற்றி சொல்லுது. இயேசு எப்படி இருப்பாராம், அவர் பிறக்கிற டைமில் சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை மரியாதைட்ட அவர் பெரியவராக இருப்பார். जब यीशु पैदा होने वाला था तो मरियम से बोला कि एक पुत्र जनेगी। எதை காட்டிலும் அவர் பெரியவர்னா நம்முடைய தேவைகளை காட்டிலும் நம்முடைய பிரச்சனையை காட்டிலும் நமக்கு எதிராக வரக்கூடிய சூழ்நிலையை காட்டிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பெரியவராக இருக்கிறார். हमारा हर परेशानी में हर दुख में परमेश्वर क्या हम बड़े हैं। அதனால தான் பாருங்க, அந்த படகுல போகும்போது காற்று அடிக்குது, கடல் கொந்தளிக்குது, சீசர்லாம் பயப்படுறாங்க, ஆண்டவர்கிட்ட சொல்றாங்க, ஆண்டவரே நாங்கள் மடிந்து போகிறோம் அப்படின்றாங்க. जब वो नाव पे जा रहे थे तो पूरा हवा चल रहा था, आंधी तूफान आ रही थी तो वो डर रहे थे। அவங்க இந்த காற்றையும் அந்த கடல் அலையும் ரொம்ப பெருசா பார்த்தபடினால அவங்களுக்குள்ள பயம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் நெகட்டிவான வார்த்தை வருது. என்ன வார்த்தை? மடிந்து போகிறோம் அப்படின்றாங்க. जब वो सब देख के वो चेले लोग डर गए और उनका मन में डर सा विचार आने लगा. ஆனா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னா அந்த இயற்கையை காட்டிலும் ரொம்ப பெரியவராக இருக்கிற அப்படின்னால தான் என்ன சொல்றாரு, பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, அவைகளை என்ன பண்றாரு, அமைதிப்படுத்துகிறாரு, அவைகளை அதட்டுகிறாரு, அவையெல்லாம் அவருக்கு கீழ்ப்படுகிறது. लेकिन यीशु सब जानता है कि ये सब परमेश्वर से बड़े नहीं हैं, इसलिए परमेश्वर ने देखा कि सबको शांति किया. அப்போ நமக்கு எதிராக வரக்கூடிய பிரச்சனைகள், எதிராக வரக்கூடிய சூழ்நிலைகள், இவைகளை காட்டிலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பெரியவர். इसलिए ये परेशानी से सब चीज से परमेश्वर हमारा बड़ा है. எல்லா கரங்களை தட்டி ஆண்டவரை நாமத்தை மகிமைப்படுத்துவோம். सब ताली बजा के. அது மட்டுமல்லாமல் நம்முடைய தேவைகளை காட்டிலும், அது எந்த தேவையா இருக்கட்டும், அது சுகமா இருக்கட்டும், அது நீடித்த நாட்களா இருக்கட்டும், பொருளாதாரமாக இருக்கட்டும், நம்முடைய தேவைகளை காட்டிலும் அவர் பெரியவராக இருக்கிறார். जो भी हमारा चीज़ है, जो भी हमें चाहिए होता है, सब चीज़ परमेश्वर देगा, क्योंकि परमेश्वर बहुत बड़े हैं. அதனால தான் பாருங்க, அந்த வனாந்தரத்தில் 5 அப்பம் 2 மீன் இருக்கு. ஆனால் ஜனங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க? ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா 20,000 பேருக்கு மேலே இருக்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க இது ஒன்றும் முடியாது அப்படின்றாங்க. 5 रोटी और 2 मछली था, फिर भी परमेश्वर ने बहुत 5,000 को खिलाया. அப்போ சீசர்கள் எதை பெருசாக பார்த்தாங்கன்னா, அந்த வனாந்தரத்தை பெருசாக பார்த்தாங்க, அங்கே இருக்கிற மக்கள் தொகையை பெருசாக பார்த்தாங்க. தங்கக்கிட்ட ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே 5 அப்பம் 2 மீன் தாங்குது, இதை ரொம்ப பெருசாக பார்த்தாங்க. लेकिन चेले लोग देखे कि ये लोग को देखे वो लोग, लेकिन परमेश्वर ने वैसे नहीं देखा. वो सोच रहे थे कि इतने लोग को हम कैसे खिलाए करके, 2 मछली है और 5 रोटी है करके. ஆகவே தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அங்கு பெரியவராய் இருந்து பார்த்தீங்கன்னா அத்தனை பேருக்கு என்ன பண்ணாராம், உணவு கொடுத்தார். மட்டும் இல்லை, எல்லாருக்கும் திருப்தியாக உணவு கொடுத்தாராம். इसलिए परमेश्वर ने सारे लोग को तृप्त किया और महान है परमेश्वर. அவங்க எல்லாரும் எதை பெருசாக பார்த்தா, ஐயோ 20,000 பேர் இருக்கிறாங்களே, நம்மக்கிட்ட கொஞ்சம் தானே இருக்கு, நேரம் ஆயிடுச்சு, வனாந்திரமாக இருக்குன்னு சொல்லிட்டு இதெல்லாம் ரொம்ப பெருசாக பார்த்தாங்க. ஆனால் கிறிஸ்துவை பெருசாக பார்க்கல. मतलब ये उनके चेले देख रहे थे कि बहुत सारे लोग उनको कैसे खिलाए करके. चेले लोग बोल रहे थे शाम भी हो गया है, लेकिन परमेश्वर ने वैसे नहीं सोचा. ஆனால் கிறிஸ்து தான் பெரியவர் என்பதை அந்த இடத்துல நிரூபித்து காட்டினார். எப்படி பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் என்ன பண்ணாராம், ஏறக்குறைய 20,000 பேருக்கு என்ன பண்ணாராம், உணவு கொடுத்தார். மட்டும் இல்லை, திருப்தியாக கொடுத்து 12 கூட மீது எடுக்கும்படியாக செய்தார். परमेश्वर ने सारे लोग को खिलाया और बहुत सारा 12 टोकरी बच भी गया. இந்த கால வேளையில நான் சொல்றேன், உங்களுக்கும் அவர் திருப்தியாய் செய்வார். ये सुबह के समय में मैं बोल रहा हूं कि आप भी तृप्त होंगे. உங்களுக்கும் பொருளாதாரத்தை அவர் திருப்தியா கொடுப்பார். आपका भी जो जरूरत है वो पूरा तृप्त करेगा. சரீர சுகம் கூட உங்களுக்கு திருப்தியா கொடுப்பார். आपका शरीर में भी चंगाई को मिलेगा, तृप्त. நீங்க வேலை ஜாப் எதிர்பார்த்து கொண்டிருக்கீங்களா, அந்த விஷயத்திலே உங்களுக்கு திருப்தியான நல்ல வேலையை அவர் கொடுப்பார். क्या आपका काम नहीं है, आपका काम ढूंढ रहे हैं तो उसमें भी आप तृप्त होंगे. திருமணம் ஆகணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறீங்களா, அந்த விஷயத்திலையும் திருமண விஷயத்துல அவர் உங்களை திருப்தியாய் நடத்துவார். जिनका शादी होने वाला है वो वेट करें, उनका भी होने वाला है करके विश्वास कीजिए, तृप्त होंगे. நான் சொல்றேன், நல்ல பொண்ணு கிடைக்கும், நல்ல மாப்பிள்ளை கிடைப்பாங்க, திருமணம் ஜாம் இந்த சபையில இருக்கிறவங்களுக்கு நடைபெறும். अच्छा बेटी मिलेगी, बहुत अच्छा काम सबको मिलेगा.
ஏன்னா நம்ம இயேசு ரொம்ப பெரியவர். क्योंकि परमेश्वर சொல்லுங்க, என் हमारा இயேசு बहुत बड़े हैं, ரொம்ப பெரியவர். बहुत बड़े ஆகவே எனக்கு தேவையான காரியங்களை திருப்தியாய் கொடுப்பார். கரங்களை தட்டுவோம். इसलिए परमेश्वर हमारा हर जरूरत को पूरा करेगा। திருப்தியா கொடுப்பாரா? तृप्त देगा क्या? உணவு திருப்தியா மட்டும் கொடுத்தார் மட்டும் இல்ல, பொருளாதாரம் திருப்தியா கொடுப்பார், சுகத்தை திருப்தியா கொடுப்பார், படிப்பு விஷயமா அதுலயும் உங்களை திருப்தியா நடத்துவார். पढ़ाई में, काम में, हर चीज में परमेश्वर आपको तृप्त करेंगे। ஆமென். आमीन। பாருங்க, ஆபிரகாமுடைய வாழ்க்கையை கொஞ்ச நேரம் பார்ப்போம். அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிலத்தை என்ன பண்றாரு? கொடுக்கிறார். अब्राहम के बारे में हम देखेंगे। வாசிப்போம். ஆதியாகமம் 12:1. उत्पत्ति 12:1। கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தாப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை போதும் 1 வருஷம். அதுக்கப்புறம் 7ஆம் வசனம். கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான். उत्पत्ति 12:1 और 7 पढ़ेंगे। यहोवा ने अब्राहम से कहा, अपने देश और अपने कुटुंबियों और अपने पिता के घर को छोड़कर उस देश में चला जा जो मैं तुझे दिखाऊंगा। और 7 में पढ़ेंगे, तब यहोवा ने अब्राहम को दर्शन देकर कहा, यह देश मैं तेरे वंश को दूंगा। और उसने वह यहोवा के लिए जिसने उसे दर्शन दिया था एक वेदी बनाई। ஆபிரகாம் கிட்ட தேவன் வந்து பேசுறாரு, உன் தேசத்தையும் உன் இனத்தையும் தகப்பன் வீட்டையும் விட்டு நான் காண்பிக்க தேசத்துக்கு போன்னு சொல்றாரு. अब्राहम ये परमेश्वर अब्राहम से बात करे कि मैं तुझे एक घर दूंगा, इसलिए उस देश में तू जा। அவனும் வந்து கர்த்தர் சொன்னபடியே கர்த்தர் காண்பிக்கிற தேசத்துக்கு புறப்பட்டு அங்கே போய் இறங்குறான். இறங்கினவனும் கர்த்தர் தரிசனமாகி என்ன சொல்றாரு? இந்த தேசத்தை அவனுக்கு கொடுப்பேன்றார். इसलिए जैसे परमेश्वर ने उसे बोला वैसे ही किया और वो देश में गया और वहाँ पे बोला कि यही तेरा देश है। ஆபிரகாம் கிட்ட எதை கொடுப்பேன்னு சொன்னாரு? எதை கொடுப்பேன்னு சொன்னாரு? परमेश्वर क्या देगा? 1 ஏக்கரை கொடுப்போம்பா, இல்லை 100 ஏக்கர் கொடுப்போம்பா, இல்லைனா வந்து ஒரு 200 ஏக்கர் கொடுப்பேன் அப்படின்னு சொல்ல, ஒரு தேசத்தை நான் உனக்கு கொடுப்பேன் அப்படின்றார். यहाँ पे परमेश्वर बता रहे कि मैं तुझे एक जमीन दूंगा, देश दूंगा। परमेश्वर ये नहीं बोला कि हाँ इतना दूंगा उतना दूंगा, लेकिन परमेश्वर ने उससे क्या किया? पूरा देश ही दे दिया। அப்பனா தேவன் எந்த அளவுக்கு பெரியவரா இருப்பார்? परमेश्वर कितने बड़े हैं। ஹல்லேலூயா, हालेलुया। எந்த அளவுக்கு அவர் பெரியவர். ஒரு தேசத்தை சொல்றாரு, நான் காண்பிக்க தேசத்துக்கு போய் இந்த தேசத்தை நான் உனக்கு கொடுப்பேன்றார். अब्राहम को बोला कि तू वो देश को जा, मैं तो वो देश दूंगा करके। அப்ப தேவன் எவ்வளவு பெரியவர் என்பதை நீங்க யோசித்து பாருங்க. आप सोच के देखो कि परमेश्वर कितना भले हैं। யோசிக்கிறீங்களா? சிந்திக்கிறீங்களா? सोच रहे हैं क्या? சொல்லுங்க, என் தேவன் मेरा परमेश्वर பெரியவர். बड़े हैं। நான் பெரியவர் சொல்லுவேன், நீங்க மிகவும் பெரியவர் சொல்லணும். என் தேவன் मेरा परमेश्वर பெரியவர், बहुत बड़ा है। ஹல்லேலூயா. हालेलुया। தேசத்தை கொடுக்கிறார். தேசத்தை देश को देते हैं। ஆபிரகாம் வந்து தேசத்தை கொடுங்க சொல்லிட்டு கேட்கவும் இல்லை, ஜெபிக்கவும் இல்லை, அதை விரும்பவும் இல்லை, எதிர்பார்க்கவும் இல்லை. அதுக்காக வந்து அவன் வந்து எந்த உபவாசம் போட்ட மாதிரியும் தெரியல. இவரே வாலண்டரியா வந்து சொல்றாரு, நான் உனக்கு தேசத்தை கொடுக்குறேன் அப்படின்றார். अब्राहम ने सोचा कि नहीं मांगा कुछ भी कि मैं तुझे देश दूंगा, ना प्रार्थना किया, ना कुछ भी सोचा। तो परमेश्वर ने उसको देश को दिया। நான் இந்த காலை வேளையில சொல்றேன், நிலங்கள் இருந்தாலும் சரி நிலங்கள் இல்லைனாலும் சரி, இன்னும் ஏராளமான நிலங்களை அவர் உங்களுக்கு கொடுப்பார். इसलिए मैं सुबह के समय में कहता हूँ, जिनका जमीन है या ना है, फिर भी परमेश्वर आपको देगा। இந்த திருச்சபைக்கு என்று ஏக்கர் கணக்கான இடத்தை கர்த்தர் கொடுக்க போறாரு. ये समय में आपको जरूर परमेश्वर देगा।
இது வந்து தீர்க்க தரிசனமா எழுதி வச்சுங்க. இந்த சபைக்கு கர்த்தர் ஏதோ கொஞ்சம் இடம் இல்ல, ஏக்கர் கணக்கான இடத்தை கொடுக்க போறார். ये आप लिख के रख लो कि परमेश्वर सच में देगा आपको. உங்க ஒவ்வொருவருக்கும் நிலங்களை அவர் ஏராளமாய் கொடுக்க போறார். हर एक लोग को जमीन देगा परमेश्वर. ஏன்னா உங்க தேவன் பெரியவர். क्योंकि आपका சொல்லுங்க, परमेश्वर என்னுடைய बहुत बड़े தேவன் हैं. பெரியவர். मेरा परमेश्वर बहुत बड़ा है. நம்ம என்ன செய்ய வேண்டும்? हम क्या करेंगे? விசுவாசிக்க வேண்டும். खाली विश्वास करना है. விசுவாசிக்க வேண்டும், विश्वास करना है. விரும்ப வேண்டும், எதிர்பார்க்க வேண்டும். इच्छा को செய்ய வேண்டியது அவருடைய வேலை. हमें इच्छा रखना है, करने वाला परमेश्वर है. ஹல்லேலூயா. हालेलुया. இங்க பாருங்க, அதுக்கப்புறம் பாருங்க, திருப்பி ஆபிரகாம் கிட்ட வராரு பாருங்க. 13:15 நீ பார்க்கிற நீ இந்த பார்க்கிற பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ண கொடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும். நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டோ அம்மட்டும் நடந்து திரி, உனக்கு அதை தருவேன் என்றார். उसी का 13 का 15 पढ़ेंगे. क्योंकि जितनी भूमि तुझे दिखाई देती है उसे सबको मैं तुझे और तेरे वंश को युगायुग के लिए दूंगा, और मैं तेरे वंश को पृथ्वी की धूल के किनारों के समान बहुत करूंगा, यह तक कि जो कोई पृथ्वी की धूल के किनारे को गिन सकेगा वही तेरा वंश भी गिन सकेगा. उठ, इस देश की लंबाई और चौड़ाई में चला फिर, और मैं उसे तुझी को दूंगा. நீ ஆபிரகாம் சொல்றாரு, நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் உனக்கும் உன் சந்ததிக்கும் கொடுப்பேன் என்றார். जो तू भूमि देखता है वो सब तेरा है. அதுக்கப்புறம் சொல்றாரு, பார்க்கிற பூமி முழுவதும் தருவேன்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதுக்கப்புறம் சொல்ற, நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டும் அம்மட்டும் நடந்து திரி, உனக்கு அதை தருவேன் என்றார். इसलिए यहाँ पे कह रहा है कि तू पृथ्वी में देख और यहाँ वहाँ घूर के देख. அப்போ பார்க்க வேண்டியது உங்க வேலை. हाँ, देखना हमारा काम है. நடந்து திரிய வேண்டியது உங்க வேலை. इधर उधर चलना हमारा काम है. விரும்ப வேண்டியது உங்க வேலை. நிலங்களை எனக்கு கொடுப்பார் என்று விசுவாசிக்க வேண்டியது உங்களுடைய வேலை. परमेश्वर मुझे देगा करके विश्वास रखना है. ஹல்லேலூயா. हालेलुया. ஹல்லேலூயா. हालेलुया. நம்முடைய தேவன் பெரியவர். हमारा परमेश्वर बड़ा है. சொல்லுங்க, என்னுடைய தேவன் मेरा परमेश्वर பெரியவரா இருக்கிறார். बड़ा है. ஆகவே ஏராளமான நிலங்களை எனக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. हालेलुया. அது மட்டும் இல்ல, ஆபிரகாமுக்கு வெள்ளியும் பொன்னையும் கொடுத்தாராம். வெள்ளியும் பொன்னையும் கொடுத்தார். अब्राहम को भी ये सोना चांदी दिया था. ஆதியாகமம் 24:35. उत्पत्ति 24 का. கர்த்தர் என் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார். அவர் சீமானா இருக்கிறார். கர்த்தர் அவருக்கு ஆடு மாடுகளையும் வெள்ளிகளையும் பொன்னையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொடுத்திருக்கிறார். வாசி. 34. यहोवा ने मेरे स्वामी को बड़ा आशीष दी है, इसलिए वह महान पुरुष होगा, और उसने उसको भेड़ बकरी गाय बैल सोना रूप दास दासियां ऊंट और गधे दिया है. கர்த்தர் ஆபிரகாமுக்கு என்ன கொடுத்தாராம்? வெள்ளியும் பொன்னையும் வேலைக்காரி ஒட்டகம் கழுதை எல்லாம் கொடுத்து மிகவும் அவனை என்ன பண்ணாராம்? ஆசீர்வதிச்சாராம். इसलिए अब्राहम को परमेश्वर ने क्या दिया? ये सोना चांदी और भेड़ बकरी गाय गधा दास दासी परमेश्वर ने अब्राहम को दिया. ஆபிரகாமுக்கு வெள்ளியும் பொன்னும் கொடுத்தாருன்னா ஏதோ ஒரு 1/2 கிராமு இல்லை 1 கிராமு கொடுத்தாருன்னு கிடையாது. अब्राहम को जब सोना चांदी दिया कि सब आधा ग्राम थोड़ा ग्राम नहीं दिया. ஆபிரகாமுக்கு 1/2 கிராம் 1 கிராம் தங்கம் வெள்ளிலாம் கொடுக்கல, ஏராளமாய் தங்கத்தையும் வெள்ளியும் அவர் கொடுத்தார் என்று இந்த வசனம் சொல்லுது. यहाँ पे थोड़ा सा नहीं दिया, परमेश्वर ने उसे अधिक दिया है. அதான் சொல்லுது, வெள்ளிகளையும் பொன்னையும் பன்மையில சொல்லப்பட்டிருக்கு. इसलिए यहाँ पे कह रहे कि सोना चांदी ऐसे बहुत बोले हैं करके. வெள்ளிகளையும் பொன்னையும் கொடுத்தார். இன்னொரு இடத்துல சொல்லுது, அவனுக்கு கொடுத்த அந்த வெள்ளி பொண்ணு சொத்து எல்லாம் பூமி தாங்க கூடாத அளவுக்கு தேவன் கொடுத்தாராம்.
परमेश्वर ने उसको क्या किया, सोना चांदी दिया, ऐसे दिया कि बहुत ज़्यादा आशीष वरदान परमेश्वर ने उसको दिया, ஏன்னா அவர் ரொம்ப பெரியவர். क्योंकि वो बहुत बड़े हैं। சொல்லுங்க, என் தேவன் मेरा परमेश्वर ரொம்ப ரொம்ப பெரியவர். बहुत बहुत बड़े हैं। எனக்கும் मेरे को ஏராளமான வெள்ளியும் பொன்னையும் வேலைக்காரனையும் வேலைக்காரிகளையும் கட்டளையிடுவார். ஹalleluya. इसलिए விசுவாசிக்கிறீங்களா? ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் நம்முடைய தேவன். ईसाक का परमेश्वर, याकूब का परमेश्वर, वो सब हमारा परमेश्वर है। ஹalleluya. हालेलुया। ஆபிரகாமுக்கு இந்த வெள்ளி பொன்னெல்லாம் தேவன் தான் கொடுத்தார். ये अब्राहम को सोना चांदी सब परमेश्वर ने दिया है। ஆபிரகாமுடைய அப்பா அம்மாவால ஆபிரகாமுக்கு இதெல்லாம் கிடைச்சதுன்னு சொல்லிட்டு எழுதப்படல. यहाँ पे ऐसे नहीं लिखा है कि हाँ उसकी मम्मी पापा के द्वारा उसे मिला है करके। ஆபிரகாமுடைய வேலைக்காரங்களால ஆபிரகாம் இவ்வளவு பெரிய வெள்ளிக்கும் பொண்ணுக்கும் சொந்தக்காரன் ஆனான் என்று அப்படி எழுதப்படல. उसका दास दासी हो के भी इसलिए ऐसे नहीं बोलना है कि हाँ मैं तुझे ऐसे दिया हूँ करके। ஆபிரகாம் ரொம்ப திறமசாலி, ரொம்ப அறிவாளி, கடின உழைப்பாளி, அதனால தான் இதெல்லாம் அவனுக்கு இந்த வெள்ளி பொண்ணெல்லாம் கிடைச்சதுன்னு சொல்லிட்டு அப்படியும் எழுதப்படல. अब्राहम बहुत बुद्धिमान है करके, इसलिए इसमें नहीं लिखा है कि यहाँ पे இவையெல்லாம் எப்படி கிடைச்சதுன்னா கர்த்தர் ஆபிரகாமுக்கு இவைகளெல்லாம் என்ன பண்ணாராம், கொடுத்தாராம். यहाँ पे इसलिए लिखा है कि परमेश्वर ने अब्राहम को ये सब चीज दिया, ஏன்னா அவர் ரொம்ப பெரியவர். क्योंकि वो बहुत बड़े हैं। சொல்லுங்க, என்னுடைய ஆண்டவர் मेरा परमेश्वर பெரியவர். बड़े हैं। என்னுடைய ஆண்டவர் मेरा परमेश्वर நல்லவர் மாத்திரமல்ல, बहुत अच्छे हैं, வல்லவரும் பெரியவருமா இருக்கிறார். बहुत बड़े हैं। எனக்கும் मेरे को ஆபிரகாமுக்கு கொடுத்தது போல अब्राहम को जैसे दिए வெள்ளியும் பொன்னையும் वैसे ही सोना चांदी கொடுப்பார். हमें देंगे। கரங்களை தட்டுவோம். ताली बजा के सुनो। இதெல்லாம் என்ன பண்ணணும், விசுவாசிக்கணும். ये सब चीज को हम विश्वास करना है, விசுவாசிக்கணும், विश्वास करना है, விரும்பணும், धीरज करना है। எதிர்பார்க்கணும். ஹalleluya. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளி பொண்ணு பிசாசுடையதுன்றாங்க. बताता है कि ये सोना चांदी सब शैतान का है। வெள்ளி பொண்ணெல்லாம் பாவம் தவறுன்றாங்க. सोना चांदी ये सब बिचारे हैं। நான் கேட்குறேன், வெள்ளிலையும் பொண்ணுலையும் எங்க பாவம் இருக்கு காட்டுங்க. सोना चांदी में कहाँ बिचारा है करके दिखाइए। வெள்ளி பொண்ணை வச்சு பாரு, எங்கன்னா அதில் ஒட்டிக்குதா பாவம், வேணா ஒட்டிக்குதா காட்டுங்க. सोना चांदी रख के देखिए क्या वहाँ पे सड़ता है क्या, இருக்கா பாவம் என்ன இருக்கு? தங்க மோந்திரத்தில் தங்க கம்பில் பாவம் என்ன கலந்துருக்கு காட்டுங்க பார்க்கலாம். सोना நான் இப்போ குடிச்சுங்க, கொடுத்தீங்கன்னா அப்படியே நசுக்கி போட்டுடலாம். सोने अंगूठी में वहाँ पे कुछ बिचारा है तो दिखाइए, தவறு என்ன இருக்கால? उसमें कुछ गलत है क्या? இருக்கா? ஒன்றும் கிடையாது. उसमें कुछ नहीं है। ஆமென். आमीन। ஆகாய் 2:8 சொல்றாரு, வெள்ளியும் பொன்னும் என்னுடையது என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். इसलिए सोना चांदी सब कुछ हमारा है करके। வெள்ளியும் சொல்லுங்க, வெள்ளியும் सोना பொன்னும் चांदी என்னுடையது என்று ये सब मेरा है, சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். ऐसा परमेश्वर बोलते हैं। அதுல ஒன்றும் பாவம்லாம் கிடையாது. उसमें कुछ बिचारा नहीं है, அது பிசாசுடையதும் கிடையாது. वो सब शैतान का नहीं है। அது யாருடையது? वो किसका है? கர்த்தருடையது. परमेश्वर का है। சொல்லுங்க, கர்த்தருடையது. परमेश्वर का है। ஹalleluya. हालेलुया। அதெல்லாம் பாவம் கிடையாது. वो सब बिचारे नहीं है। அது பாவம், அது தவறுன்னு சொல்லிட்டு பிரசங்கத்தை கேட்டீங்கன்னா அது வேத உபதேசம் கிடையாது, அது மனுஷ உபதேசம். ऐसे हम सोचते कि हाँ ये धन, ये सोना चांदी बिचारा है, ये सब बाइबल में वैसा नहीं लिखा है, ये सब हमारा मन है। பணம் 500 ரூபாய் நோட்டு அது பாவமா? 500 का नोट क्या बिचारा है? அது தவறானதா? சொல்லுங்க, தவறானதா? वो गलत है அது क्या? பாவமா? 500 ரூபாய் நோட்ல என்ன இருக்கு? எங்கன்னா பாவம் கலந்துருக்கா? 500 रुपए में नोट में क्या गलत लिखा है क्या? காந்தி தாத்தா போட்டோ இருக்கு, वो गांधी जी का फोटो है, அசோகா சின்னம் இருக்கு, अशोक का चिन्ह है, அதுல எங்க பாவம் இருக்கு? उसमें कहाँ बिचारा है? அது பாவம்னா ஏன் நம்ம உண்டியில போட சொல்றோம்? பரிசுத்தமான உண்டியில போட சொல்லுவோமா? वो बिचारा रहते तो हम क्यों गुल्लक में डालते? பாவம் தவறானதுன்னா அதை எப்படி உண்டியில நம்ம போடுவோம்? वो बेचारा रहता तो हम क्यों गुल्लक में डालते? அது பரிசுத்தமானது. क्योंकि वो पवित्र है। பணம் பரிசுத்தமானது, ये पैसा அது पवित्र, நல்லது. वो अच्छा है। வேதம் சொல்லுது பாருங்க, பணமோ எல்லாவற்றுக்கும் உதவும். इसलिए धन संपत्ति जरूरी है।
பண ஆசை தான் தப்பு. हमें आशा रखते वही गलत है. பணத்து மேல நம்பிக்கை வைக்கிறது தான் தப்பு. पैसा के ऊपर विश्वास रखते वही गलत है. பிரச்சனை பணத்துக்கிட்ட இல்ல, चिंता पैसे के पास नहीं है, மனுஷங்கிட்ட தாங்குது. हमारा मन में, அவனுக்குள்ள பேராசை வருது, हमारा अंदर में वैसे அவனுக்குள்ள அந்த அது மேல ஒரு நம்பிக்கை வருது. हमारा वैसे मन में इच्छा आता है. பிரச்சனை அவங்கிட்ட தான், हमारे अंदर में है. பணத்து நோட்டுல ஒன்றும் பிரச்சனை கிடையாது, वो पैसे में कोई, தங்கத்துல ஒரு பாவமும் கிடையாது, उसमें कोई विचारा नहीं है. அதெல்லாம் தேவன் கொடுக்கிறார். वो सब परमेश्वर देता है. ஹல்லேலூயா. हालेलुया. கொடுக்கிறாரு மட்டும் இல்ல, ஏராளமாய் கொடுப்பார். देता नहीं, परमेश्वर बहुत अधिक देता है. விசுவாசிக்கிறீங்களா? विश्वास करते हो क्या? உங்களுக்கு கொடுப்பார், आपको देंगे, இந்த திருச்சபைக்கு கொடுப்பார். ये कलीसिया को देंगे. ஹல்லேலூயா. हालेलुया. ஈசாக்குக்கு பாருங்களேன், அது 26 எடுங்க, 26:12. ஆதியாகமம் 26:12. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினாலே அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான். அவன் ஐஸ்வர்யனாகி வர வர விருத்தடைந்து மகா பிரியவனானான். அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரர்கள் இருந்தபடினாலே பெலிஸ்தியர் அவன் மேல் அவன் பேர் பொறாமை கொண்டு. उत्पत्ति 26:12-13. फिर इसहाक ने उस देश में जोता बोया और उस वर्ष में 100 गुना फल पाया, और यहोवा ने उनको आशीष दी और वह बढ़ा और उसकी उत्पत्ति होती चली गई, यह तक कि वह अति महान पुरुष हो गया. जब उसके भेड़ बकरी गाय बैल और बहुत से दास दासियों हुई, तब परिस्थिति उसे डर करने लगे. ஈசாக்குடைய வேலையில தேவன் 100 மடங்கு பலனை கொடுத்தார். ईसाक का जो काम है वो 100 गुना तक फल दिया. 30 மடங்கும் 60 மடங்கும் கொடுக்கல. எப்படி கொடுத்தாராம்? அவன் வேலையில, விவசாய வேலையில 100 மடங்கு தேவன் அவனுக்கு பலனை கொடுத்தாராம். 30 नहीं दिया, लेकिन परमेश्वर ने उसे 100 गुना दिया. ஏன்? क्यों? வை क्यों? சொல்லுங்க. ஏன்? क्यों? बोलिए क्यों? அவனுடைய வேலையில 100 மடங்கு தேவன் பலனை கொடுத்தார். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினாலே அவனுக்கு 100 மடங்கு பலன் வந்து. ஏன் 100 மடங்கு பலன் கொடுத்தார்? क्यों उसको 100 गुना फल दिया? ஏன் क्यों? சொன்னாதான் போவேன். बोलोगे तभी आगे बढ़ेंगे. அவன் பெரியவர், கை தட்டும், பெருசியா கை தட்டும். क्योंकि परमेश्वर बड़ा है. லைன்ல இருக்கிறாங்க, லைன்ல இருக்கிறாங்க. தேவன் யாரு? பெரியவர். இங்கிலீஷ்ல எப்படி வரும்? இஸ் கிரேட். காட் இஸ் கிரேட். அவர் ரொம்ப பெரியவராக அப்படின்னா 30 மடங்கு இல்ல, 60 மடங்கு இல்ல, எவ்வளோ? 100 மடங்கு. 30 नहीं, परमेश्वर 100 फल दिया है. உங்க வேலையிலயும் 100 மடங்கு பலனை கொடுப்பார். आपके भी काम में 100 गुना फल देंगे. நம்முடைய ஊழியத்திலையும் 100 மடங்கு பலனை கொடுப்பார். हमारे कलीसिया में भी 100 गुना फल देंगे. நீங்க பிசினஸ் பண்றீங்களா? உங்க பிசினஸ்ல 100 மடங்கு பலனை கொடுப்பார். आप बिजनेस करें, आपके बिजनेस में भी 100 गुना फल देंगे. நீங்க ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிருக்கீங்களா? அந்த இன்வெஸ்ட்மெண்ட்லயும் 100 மடங்கு பலனை கொடுப்பார். आप भी कुछ इन्वेस्टमेंट किए हैं तो उसमें भी आपको 100 गुना फल देंगे. நீங்க படிக்கிறீங்களா? உங்க படிப்புல அவர் 100 மடங்கு பலனை கொடுப்பார். आप पढ़ रहे हो, पढ़ने में भी उसमें भी आपको 100 गुना फल देंगे. நீங்க என்ன ஸ்போர்ட்ஸ்ல இருக்கீங்களா? விளையாட்டுல இருக்கீங்களா? அதுலயே உங்களுக்கு 100 மடங்கு பலனை கொடுப்பார். आप किसी खेल में हिस्सा लिए, उसमें भी आपको 100 गुना फल मिलेगा. நீங்க ஏதாவது கம்பெனி வச்சு நடத்தி கொண்டிருக்கீங்களா? அந்த கம்பெனிலயும் அவர் 100 மடங்கு பலனை கொடுப்பார். आप कुछ कंपनी में चला रहे हैं तो वहाँ पे भी आपको 100 गुना फल देंगे. உங்க தேவன் பெரியவர். क्योंकि आपका परमेश्वर बहुत बड़ा है. ஹல்லேலூயா. हालेलुया. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணு தான், விசுவாசிக்கணும். आपको सिर्फ एक ही चीज करना है, विश्वास. ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் சொன்னா மட்டும் போதாது. आप अब्राहम का परमेश्वर, याकूब का परमेश्वर, इसहाक का परमेश्वर वैसे बोलने से नहीं होगा. அவங்களுக்கு செய்ததை தேவன் எனக்கு செய்வார்னு விசுவாசிக்கணும். जैसे उनको कर रहा है वैसे हमें भी करेंगे करके विश्वास करना है. அது மட்டும் பார்த்தீங்கன்னா, ஈசாக்கு பார்த்தீங்கன்னா அவனை ஐஸ்வர்யனாக்கி வர வர விருத்தடை செய்து மகா பிரியவனாக்கினார். इसलिए इसहाक को भी परमेश्वर ने बहुत अधिक महान बनाया. ஈசாக்கு எப்படி பண்ணாராம்? வேலையில 100 மடங்கு மட்டும் இல்ல, அவனை ஐஸ்வர்யனாக்கினாராம். वो काम में खाली 100 गुना फल नहीं लाया, हर चीज में उसने बहुत बड़ा किया परमेश्वर. நான் சொல்றேன், இந்த கால வேலையை உங்களையும் ஐஸ்வர்யவான்களா ஆக்குவார்.
आपको भी परमेश्वर ऐश्वर्य உங்களையும் அவர் பணக்காரராக்குவார். परमेश्वर आपको भी धन संपत्ति देंगे। ஹalleluya. हालेलुया। ஏற்கனவே உள்ளத்துல நீங்க பணக்காரரா தான் இருக்கிறீங்க. आप अंदर में हो अमीर, வெளியிலயும் உங்களை பணக்காரனா ஆக்குவார். बाहर भी परमेश्वर आपको अमीर करेगा। இயேசுவை யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டாங்களோ அவங்க எல்லாம் ஆவியில பணக்காரரா இருக்கிறாங்க. जो यीशु को ग्रहण कर लेता है वो सब अमीर हैं। சரீர பிரகாரமாகவும் உங்களை பணக்காரரா ஆக்குவார். शरीर के अनुसार भी आपको अमीर बनाएंगे, ஏன்னா அவர் ரொம்ப பெரியவர். क्योंकि वो बहुत बड़े हैं। ஹalleluya. हालेलुया। தேவனுடைய பிள்ளையா உங்களை மாத்தினாரு. परमेश्वर आपको पुत्र बनाया, உங்களை பரிசுத்தவனா மாத்தி இருக்கிறாரு. आपको शुद्ध किया, உங்களை தேவனுடைய ஆலயமா மாத்தி இருக்கிறாரு. आपको परमेश्वर का बेटा बनाया, உங்களை கிறிஸ்து இயேசுக்குள்ள புது மனிதனா மாத்தி இருக்கிறாரு. आपको यीशु में नया जीवन को दिया, உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறாரு. आपको नित्य जीवन भी दिया, अनंत जीवन दिया। இதே போல உங்களை ஐஸ்வர்யவானாக மாற்றுவார் சரீர பிரகாரமாக. ऐसे ही आपको शरीर के अनुसार बहुत अमीर बनाएगा। சொல்லுங்க, தேவன் என்னை देवन मेरा சரீர பிரகாரமாக शरीर के பணக்காரராக अमीर बनाएगा, மாற்றுவார் अमीर बनाएगा, என்றால் அவர் பெரியவர். क्योंकि वो बड़े हैं। நல்ல கரங்களை தட்டுவோம். ताली बजाइए। அது மட்டும் இல்ல, ஈசாக்கு கூட சொல்லும் பொழுது அவனுக்கு வர வர விருத்தி அடைந்தாலாம். इसलिए इसहाक भी अधिक बढ़ते गया। சொல்லுங்க, நானும் मैं भी வர வர अधिक விருத்தி அடைவேன். बढ़ूंगा। சொல்லுங்க, நானும் मैं भी எல்லாவற்றிலும் हर कार्य में வர வர விருத்தி அடைவேன். बढ़ूंगा, ஏன்னா அவர் பெரியவர். क्योंकि वो बड़े हैं। தாவீதை குறித்து சொல்லப்படுகிறது, அவன் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தானாம். दाऊद को भी परमेश्वर ने बढ़ाया, தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். पर दाऊद को भी रोज रोज उसको बढ़ाया। ஆபிரகாம்கிட்ட தேவன் சொல்லும் போது சொல்றாரு, நான் உன்னை வந்து ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன்றார். इसलिए परमेश्वर कह रहा है कि अब्राहम को तेरे को ऐसा आशीष दूंगा, आशीष देते ही रहूंगा। நான் சொல்றேன், இந்த காலையில கர்த்தர் உங்களுக்கு வர வர நல்ல காரியத்தில் விருத்தியை கட்டளையிடுவார். इसलिए मैं बोलता हूँ कि आज के सुबह के समय में परमेश्वर आपको भी आशीष देते जाए। அது மட்டும் இல்ல, அவனை ஈசாக்கப்பா என்ன ஆக்கினாராம், மகா பெரியவனை ஆக்கினாராம். इसलिए ईसा को भी बहुत महान बनाया। நான் சொல்றேன், இந்த காலை வேளையில இந்த திருச்சபை மக்கள் எல்லாரையும் கர்த்தர் என்ன பண்ணுவாராம், மகா பெரியவனாய் மாற்றுவாராம். ये सुबह के समय में आपको भी परमेश्वर बहुत महान बनाएगा। இந்த சமுதாயத்துல கர்த்தர் உங்களை என்ன பண்ண போறாரு, பெரியவர்களா மாற்ற போறாரு. ये कलीसिया में आपको परमेश्वर महान बनाएगा। ஏன் அப்படி? क्यों ऐसा? ஏன் அப்படி? क्यों ऐसा? உங்களை மகா பெரியவர்களா மாற்ற போறாரு. ஏன்? आपको बहुत महान बनाएगा। क्यों ऐसा? ஏன்? அவர் பெரியவர். கையை क्योंकि वो தட்டுவோம். बहुत बड़े ஹalleluya. हैं। हालेलुया। லைன்ல இருக்கிறாங்க. அவர் பெரியவரா இருக்கிறபடினால ஈசாக்கு என்ன பண்ணாராம், மகா பெரியவரா இருக்கிறார். நான் சொல்றேன், அந்த காலையில பிதா பெரியவரா இருக்கிறார், ஆவியானவர் பெரியவரா இருக்கிறார், இயேசு பெரியவரா இருக்கிறார். ஆகவே நீ உங்களையும் அவர் பெரியவர்களாய் மாற்றுவார். ये ईसा को इसलिए महान बनाए क्योंकि परमेश्वर महान है, इसलिए हमें भी महान बनाएगा। தாவீது பார்த்தீங்கன்னா ஆடு தான் வச்சிருந்தான். दावीद सिर्फ भेड़ बकरी चलाता था, அரசனாக உயர்த்தினார். लेकिन परमेश्वर ने उसे राजा बना दिया। யோசேப்பு குழியில போட்டாங்க, यूसुफ को जेल में डाल दिया, தேவன் குழியிலிருந்து எடுத்து அதிபதியாய் மாத்தினார். उसको उठाकर और महान बना दिया। தானியேல் வந்து ஒரு அடிமையா பாபிலோனுக்கு போனாலும் தானியேலுடைய காரியம் எல்லாம் ஜெயமாய் ஆனதான். दानियल को भी बहुत महान बनाएगा। அந்த பாபிலோன்லயே பெரிய பதவியில தானியேல் இருந்தான். ये बालिमों में भी बहुत महान था दानियल। தானியேலோட ஃப்ரெண்டு சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அவங்களும் பாபிலோன்ல உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்தாங்களாம். वहाँ पे भी दानियल के जो दोस्त थे वो लोग भी बहुत महान थे। நான் சொல்றேன், நம்முடைய தேவன் நம்மை உயர்த்துகிற தேவன். इसलिए मैं बोलता हूँ परमेश्वर हमारा और हमें महान करेगा। விசுவாசிக்கிறீங்களா? आप विश्वास करते हैं? விரும்புறீங்களா? आप எதிர்பார்க்கிறீங்களா? आप इच्छा அறிக்கை செய்றீங்களா? செய்யணும். ये ஒரு ஊர்ல இருக்கிறீங்கன்னா அந்த ஊர்ல நீங்க தான் பெரிய ஆளா இருக்கணும். आप एक गांव में रहते हो, गांव में आप ही बड़े हो। ஒரு மாவட்டத்தில் இருக்கிறீங்களா, நீங்க தான் பெரிய ஆளா இருக்கணும். एक संसार में वो भी आप
बड़े ஒரு மாநிலத்தில் இருக்கீங்க நீங்க தான் பெரிய ஆளா இருக்கணும். एक स्टेट में हो परमेश्वर आपको महान करेगा। சாத்தியமா ஆகுமா? होगा क्या? சொல்லுங்க. என் பிதா मेरा परमेश्वर எல்லாரை காட்டிலும் सारे लोग பெரியவரா இருக்கிறார். महान करेगा। எங்க ஊர்ல मेरे गांव में என்ன मुझे பெரிய ஆளாக बड़ा ஆசீர்வதிப்பார். आशीष எல்லா करेगा। கரங்களை தட்டுவோம். ताली बजाएंगे। யாக்கோபு எடுத்துங்களேன். யாக்கோபு போகும்போது லாபான் வீட்டுக்கு போகும்போது கோலும் கையுமா போனான். याकूब जब गया था तो एक हाथ में कोल को लेके गया था। போகும்போது எப்படி போனான்? வெறும் கையோடும் கோலும் கையுமா போனான். सिर्फ वो एक डंडा लेके गया था। வரும்போது 2 பரிவாரத்துக்கு சொந்தக்காரனாக வந்தான். आते समय में 2 परिवार को लेकर आया। அப்போ யாக்கோப ஆசீர்வதிச்சது யாரு? याकूब को आशीष दिया कौन? யாக்கோப பெருக பண்ணது யாரு? याकूब को कौन महान बनाया? யாக்கோபுக்கு 2 பரிவாரத்தை கொடுத்தது யாரு? याकूब को 2 परिवार कौन दिया? லாபானா? लाभ दिए क्या? இல்லவே இல்லை. नहीं, தேவன் தான் அவனை 2 பரிவாரத்துக்கு சொந்தக்காரனாய் மாத்தினார். परमेश्वर ने उसको 2 परिवार का दिया है। ஹல்லேலூயா. हालेलुया। வாசிங்க ஆதியாகமம் उसी 32:9. 32 का பின்பு யாக்கோபு என் தகப்பனாய ஆபிரகாமின் தேவனும் என் தகப்பனாய் ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறவரே, உன் தேசத்துக்கும் உன் இனத்தாருக்கும் திரும்பி போ, உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடனே சொல்லி இருக்கிற கர்த்தாவே, அடியனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் அல்ல, நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன், இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானேன். போதும் போதும் போதும். 9:10. उत्पत्ति का 22 का 9-10। फिर याकूब ने कहा, हे यहोवा, हे मेरे दादा अब्राहम के परमेश्वर, हे मेरे पिता इसहाक के परमेश्वर, तूने तो मुझसे कहा था कि अपने देश और जन्मभूमि में लौट जा और मैं तेरी भलाई करूँगा। तूने जो काम अपनी करुणा और सच्चाई से अपने दास के साथ किया है, कि मैं जो अपनी छड़ी ही लेकर इस यरदन नदी के पार उतर आया, और अब मेरे 2 दल हो गया है। तेरे ऐसे कामों में से मैं एक के भी योग्य तो नहीं हूँ। யாக்கோபு ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிற ஜெபம் இது. ये जो याकूब परमेश्वर से ये प्रार्थना कर रहा है, ஆண்டவரே என்னை 2 பரிவாரத்துக்கு எனக்கு கொடுத்திருக்கிறீரே அப்படின்றான். बोल रहा है कि परमेश्वर आपने 2 परिवार मुझे दिया है। எப்படி சொல்றான் பாருங்க. நீங்க தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் நான் எவ்வளவு வேணும் பாத்திரனே இல்லை என்றான். परमेश्वर ने उनको क्या किया? 2 परिवार दिया है। அவன் சொல்றான் 2 பரிவாரம் கிடைச்சிக்குது, அதுக்கு காரணம் நீங்க தான்றான். मेरे को 2 परिवार मिला, उसका कारण आप हो करके बोल रहे हैं। நீங்க சொல்றீங்களா உங்க ஆசீர்வாதத்துக்கெல்லாம் தேவன் தான் காரணம்னு சொல்றீங்களா? आप ऐसे बोलते हो क्या? मेरा सब कुछ कारण परमेश्वर है करके? அநேகருடைய மனநிலை எப்படின்னா அவங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு நான் தான் காரணம், என் பலத்தினால தான், என்னுடைய திறமையினால, என் வேலையினால தான் இதெல்லாம் வந்திருக்குன்னு நினைக்கிறாங்க. लेकिन मनुष्य का सोच है कि सब आशीष का कारण मैं ही हूँ करके। தப்பு. ऐसा गलत है। ஆசீர்வாதம் நன்மைக்கெல்லாம் நம்ம கையில் அது இருக்குன்னா அதுக்கு காரணம் யாருன்னா தேவரீர் நீர் எனக்கு காண்பித்த தயவுன்றான். हमारे हाथ में आशीष का कारण है वो परमेश्वर की ओर से है। நீங்க சொல்லுவீங்களா அது மாதிரி? ऐसे आप बोलोगे क्या? யாக்கோபு மாதிரி சொல்லுவீங்களா? आप याकूब की சொல்லுங்க. जैसे தேவரீர் நீர் आप எனக்கு காண்பித்த आप सब कुछ, எல்லா தயவுக்கும் ये सब कुछ உமக்கு நன்றி. आपको धन्यवाद। ஹல்லேலூயா. हालेलुया। அவருடைய தயவு கிருபையினால தான் நம்ம என்ன பண்றோம்? ஆசீர்வாதங்களை அனுபவிக்கிறோம். उसका दया और कृपा सब आशीष वरदान परमेश्वर देता है। அப்போ உங்க கையில ஒண்ணுமே இல்லாம இருக்கலாம், आपके हाथ में कुछ भी नहीं हो सकता, உங்க பாக்கெட்ல ஒண்ணும் இல்லாம இருக்கலாம், अभी आपके पैकेट में कुछ உங்க வங்கி கணக்குல ஒண்ணும் இல்லாம இருக்கலாம்.
பேங்க் आपके बैंक में अभी कुछ नहीं है, உங்க வீட்ல ஒண்ணும் இல்லாம இருக்கலாம். आपके घर में भी कुछ नहीं है, இந்த சூழ்நிலையில अभी ये परेशानी இப்போ में अभी எல்லாம் காலியா இருக்கலாம். सब अभी खाली है। நான் சொல்றேன், मैं बोल रहा हूँ பெரியவர் जो बड़े हैं உங்களுக்கு நிரப்புவார். आपको सब पूरा करेगा। ஹalleluya. हालेलुया। உங்க களஞ்சியத்தை நிரப்புவார். आपके सब உங்க कुछ பர்சன் நிரப்புவார். आपके पर्स को உங்க भी पूरा பாக்கெட்டை करेगा। நிரப்புவார். आपके पैकेट को உங்க भी வீட்டை भरेगा। நிரப்புவார். आपके घर को भी भरेगा। ஹalleluya. हालेलुया। உங்களை திரளாய் அவர் ஆசீர்வாதங்களை கொடுத்து ஆசீர்வதிப்பார். आपको आशीष देगा। ஹalleluya. हालेलुया। இதெல்லாம் ஏதோ உற்சாகத்துல சொல்லுது இல்ல, ये मैं ऐसे ही नहीं बोल रहा हूँ, சத்தியத்தின் அடிப்படையில சொல்றேன். ये सत्य में बोल रहा हूँ, எங்கள் வாழ்க்கையின் அடிப்படையில சொல்றேன். जो आपके जीवन में हो रहा है। நிச்சயமாகவே सच में உங்களை आपको திரளாய் ஆசீர்வதிப்பார். परमेश्वर आपका आशीष உங்கள் देगा। களஞ்சியங்களை आपके सब कुछ நிச்சயமாகவே सच में நிரப்புவார். भरेगा। திரளாய் நிரப்புவார். सच में आपको ஹalleluya. हालेलुया। ஒரு நாளைக்கு நீங்க பாப்பீங்க, உங்ககிட்ட இருக்கிற சொத்துகள் பணங்கள் எல்லாம் உங்களால கவுண்ட் பண்ணவே முடியாது. आप एक समय देखोगे कि इतना आपके पास जमीन आ जाएगा कि आप गिन नहीं सकते। இதெல்லாம் நடக்குமா? ये सब होगा क्या? விசுவாசிக்கிறீங்களா? विश्वास करते हो क्या? ஏன் நடக்கும்? क्यों ऐसा होगा? ஏன் நடக்கும்? क्यों होगा? தேவன் क्योंकि பெரியவர். சொல்லுங்க, என் परमेश्वर தேவன் बड़ा है। பெரியவர். मेरा परमेश्वर बड़ा है। என் தேவன் பெரியவர். मेरा परमेश्वर बड़ा है। அதனாலதான் பைபிள் சொல்லுது, தேசமே பயப்படாதே, इसलिए बाइबल बोलता है மகிழ்ந்து कि கலிகூரு, ये संसार मत डरो, கர்த்தர் परमेश्वर சிறிய காரியங்களை செய்வார். बड़ा சிறிய कार्य காரியங்களை செய்வார். बड़ा कार्य கர்த்தர் பெரிய காரியங்களை करेगा। செய்வார். எல்லா கரங்களை தட்டுவோம், கரங்களை ताली தட்டுவோம். बजाइए। நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், இந்த சபையாருக்கு கர்த்தர் பெரிய பெரிய காரியங்களை செய்வார். सच में मैं विश्वास से कहता हूं என்ன कि விரும்பி परमेश्वर ये கொண்டிருக்கீங்களோ कार्य பெருசா बड़ा செய்வார். என்ன எதிர்பார்த்து கொண்டிருக்கீங்களோ பெருசா செய்வார். जो आपको சாமுக்கு பெருசா செய்வார். आपको बड़ा बनाएगा। பெர்சியாக்கு பெருசா செய்வார். आपको बड़ा बनाएगा। உங்க பேர்லாம் தெரியாது எனக்கு. आप सब உங்க ஒவ்வொருவருக்கும் தேவன் பெருசா लेकिन செய்வார். सारे लोग को बड़ा बनाएगा। யெஷுவாக்கு பெருசா செய்வார். यीशुआ को भी நர்மதாக்கு பெரிய காரியங்களை செய்வார். बड़ा ஹalleluya. हालेलुया। நம்ம தேவன் பெரியவர். क्योंकि हमारा परमेश्वर बड़ा है। அது விரும்பணும், ये सब हमें इच्छा அதை रखना है। எதிர்பார்க்கணும். ऐसा हम ஹalleluya. हालेलुया। நீங்க பாத்தீங்கன்னா பைபிள் முழுவதும் பாத்தீங்கன்னா அப்படிதான் செய்கிறார். இன்னும் ஒரு 5 நிமிஷம் முடிச்சிட்டோமா? 5 நிமிஷம். இஸ்ரவேல் மக்களுக்கு பாத்தீங்கன்னா சாம் சொன்ன மாதிரி காலைல பாட்டு பண்ணார், கடலையே பிளந்தாராம். என்ன பண்ணாராம்? इसलिए इसे भैया ने जैसे बताया था कि समुद्र ने 2 भाग किया। கடலே பிளந்தாராம். अब समुद्र को 2 भाग किया। மரத்தை பிளக்கிறத பார்த்துருக்குறோம். पेड़ को 2 भाग देखे हैं। பாறையை பிளக்கிறத பார்த்துருக்கோம். ये मटकी को भी 2 भाग देखे हैं। தேவன் தன்னுடைய ஜனங்களுக்காக கடலையே பிளந்தாராம். परमेश्वर ने सारे लोग के लिए ये क्या किया? समुद्र को 2 भाग कर दिया। கடலை பிளந்து தன் ஜனங்களை என்ன பண்ணாராம்? அங்க வெட்டாந்தரை மாதிரி அங்க ஆக்கி தன் ஜனங்களை நடக்க பண்ணினாராம். 2 भाग करके जैसे रोड बना दिया परमेश्वर ने, अपने लोग को जाने दिया। இப்போ கடலை பிறக்கலாம்னா எவ்வளவு பெரியவரா இருப்பார்? जो 2 பெரியவரா भाग சின்னவரா? किया, जो भाग 2 भाग பெரியவரா किया, சின்னவரா? बड़े हैं कि छोटे हैं? கடலே பிளக்கிறார். क्योंकि 2 भाग किया परमेश्वर। இதை பார்த்து தான் பிற்காலத்தில் என்ன பண்ணியிருப்பாங்களாம், இப்போ நான் நினைக்கிறேன் அந்த பாம்பன் பாலம் இதெல்லாம் பாலம்லாம் கட்டுறாங்க பாருங்க, கடல்லாம் எல்லாம் இதை பார்த்து தான் இந்த பிரிட்ஜ் எல்லாம் கட்டியிருப்பாங்க நினைக்கிறேன். समुद्र जैसे समुद्र को देख के ही ये ब्रिज सब बनाया है। ஆமென். आमीन। நான் சொல்றது புரியுதுங்களா? मैं இந்த बोल பைபிள் கதையை வச்சு தான், பைபிள்ல நடந்ததை வச்சு தான் இதெல்லாம் என்ன பண்ணிருப்பான் இவன் செய்திருப்பான்னு நினைக்கிறேன். जैसे बाइबल में लिखा है वैसे ही இப்போ பாத்தீங்கன்னா எல்லாமே கடலுக்கு அடியிலே நிறைய கட்டல ஆரம்பிச்சிட்டாங்க. अभी तो देखोगे समुद्र के बहुत सारे ब्रिज बनाए। கடல்ல பாதையை போட்டவர் முதல் நம்ம தேவன் தான். पहले परमेश्वर ने 2 भाग रास्ता बनाया था। ஹalleluya. हालेलुया। நீங்க பாதையில நினைக்கிறீங்களா? आप ऐसे எனக்கு வேலை கிடைக்கிறதுக்கு பாதையில நினைக்கிறீங்களா? आप ऐसे सोच रहे कि 2 भाग नहीं किया है करके? கவர்மெண்ட் வேலை கொடுக்கறதுக்கே அவர் வழியை திறப்பார். गवर्नमेंट काम के लिए ये सब किए। என் கடன்ல இருந்து விடுதலை அடைய பாதையில நினைக்கிறீங்களா? நிச்சயமா பாதை கிடைக்கும். जैसे समुद्र में जैसे 2 भाग परमेश्वर ने रास्ता, என் குடும்பம் நல்லா ஆவறதுக்கு வழியே இல்ல நினைக்கிறீங்களா? आप बोल रहे कि मेरे परिवार में कुछ भी मार्ग नहीं है? உங்க குடும்பம் நல்லா ஆவறதுக்கு வழிகளை திறப்பார்.
आपका परिवार अच्छा हो करके अच्छा मार्ग देंगे। உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை நல்லா ஆவறதுக்கு வழியே இல்லை நினைக்கிறீங்களா? आप सोच रहे कि मेरा बेटा बेटी का अच्छा मार्ग नहीं है, உங்க பிள்ளைகள் ஓஹோன்னு ஆக சூப்பராக வழி திறக்கும். परमेश्वर अच्छा उनका जीवन में रास्ता दिखाएगा। ஹல்லேலூயா. हालेलुया। தொழில்ல எனக்கு வெற்றியே இல்லை, வழியே இல்லை, தொழிலில் வெற்றியே கிடைக்க மாறதுக்கு வழியே இல்லை நினச்சிங்கன்னா உங்கள் தொழிலில் வெற்றி கிடைக்கிறதுக்கு வழி திறக்கும். आप बोल रहे कि मेरे काम में कुछ भी नहीं है, जीवन नहीं है, लेकिन परमेश्वर उस रास्ता को दिखाएगा। சம்பளம் சில பெருக்கம் இல்லை, சம்பளம் பெருக்கிறதுக்கு வழியே இல்லை நினைக்கிறீங்களா? मेरा पैसा है ही नहीं, मेरे पास ना बढ़ता है, लेकिन ऐसा नहीं, परमेश्वर उसमें बड़ा करेगा। உங்க சம்பளம் எல்லாம் இன்க்ரிமெண்ட் ஆக போகுது. ये सब करेंगे पैसा तत्वों। आपका बढ़ेगा। இயேசு நாமத்தால சொல்றேன், எல்லாம் டபுள் ஆக போகுது. यीशु के नाम से सब डबल होने वाला है। இந்த கோயிலுக்கும் வர வருமானம் எல்லாம் டபுள் ஆக போகுது. ये कलीसिया में बहुत सारा डबल होने वाला है। ஹல்லேலூயா. हालेलुया। ஏன்? क्यों? அவர் क्योंकि वो बड़े हैं, சின்னவர் கிடையாது. அவர் யாரு? नहीं है। பெரியவர். வானங்கள் பூமி எல்லாம் சொல்றாரு, இதெல்லாம் என்னுடையதுப்பா, ஏன் சொத்துப்பா, आकाश और पृथ्वी நீ सब ஏன் பிள்ளைப்பா, मेरा है। இதெல்லாம் என்னுடையதுன்றார். आप सब भी हालेलुया। हालेलुया। அப்ப பாத்தீங்கன்னா அந்த தேவனை பெரியவர் என்றது வெளிச்சம் வரணும். परमेश्वर बहुत बड़ा है करके एक चमक। ஆண்டவர் பெரியவர். சங்கீதம் 147:5. நம்முடைய ஆண்டவர் பெரியவரும் மகா பலமுள்ளவராய் இருக்கிறார். அவருடைய அறிவு அளவில்லாதது. இன்னும் ஒரு முறை பொறுமையா வாசிங்க, பொறுமையா. நம்முடைய ஆண்டவர் பெரியவரும் மகா பலமுள்ளவருமாய் இருக்கார். அவருடைய அறிவு அளவில்லாதது. இந்த பிரியாணி சாப்பிடும் போது எப்படி சாப்பிடுவான்? டப்பு டப்புன்னு சாப்பிடுவான். எப்படி சாப்பிடுவான்? அடி எடுத்து வச்சு நாக்கில் சூப்பராக ஸ்வீட் எடுத்து சூப்பராக இருக்குதுயா. அப்படி தான் வசனம் படிக்கணும். बिरयानी हम क्या खाते कैसे, जल्दी जल्दी खाते कि धीरे धीरे खाते हैं? எப்படி சொல்ல, நம்முடைய ஆண்டவர் பெரியவரும். हमारा परमेश्वर महान है। சொல்லுங்க, என்னுடைய ஆண்டவர் मेरा परमेश्वर பெரியவரும் महान है, மகா பலம் உள்ளவராக இருக்கிறார். अति सामर्थ्य है, அவருடைய அறிவு उसका बुद्धि அளவில்லாதது. அவருடைய அறிவு अप्रमाण है, அளவில்லாதது. उसकी बुद्धि அவர் மகா பெரியவரா இருக்கிறார், वो महान है, மகா பலம் உள்ளவரா वो இருக்கிறார். महान अति सामर्थ्य है। இப்படிதான் படிக்கணும். ஹல்லேலூயா. हालेलुया। எப்படி இருக்கிறாரா நம்முடைய ஆண்டவர்? महान है, ஆமா, பெரியவரா இருக்கிறார். நம்ம ஆண்டவர் எப்படி இருக்காரு? महान है हमारा परमेश्वर। அதனால தான் ஒரு வாக்கியம் கூட போட்டேன், ஆண்டவரிடத்துல நீங்க சின்னதா எதிர்பார்த்தீங்கன்னா சுயநலவாதி. परमेश्वर के सामने आप छोटा नहीं देखना है। ஆண்டவர்கிட்ட பெருசா எதிர்பார்த்தீங்கன்னா, आप परमेश्वर के सामने बड़ा देखोगे तो நீங்க பிறநலவாதி. आप बहुत अच्छे जियोगे। நீங்க எப்படி இருக்க போறீங்க? आप कैसे रहोगे? ஆண்டவர்கிட்ட பெருசா கேட்க போறீங்களா, சிறுசா கேட்க போறீங்களா? आप परमेश्वर से बड़े बड़े मांगोगे कि छोटा? உங்க கையில பெருசா இருந்தா தான் என்ன பண்ண முடியும், நீங்க பெருசா செய்ய முடியும். आपके हाथ में बड़ा होगा तो आप बड़ा कर सकते हो। இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் என்ன பண்ணாராம், எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வரும்போது வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினாராம். जो इसराइल लोग को जब बाहर लेके आ रहा था तो वहाँ से सोना चांदी लेके आ रहा था। 30 லட்சம் ஜனங்க கையிலையும் கர்த்தர் வெள்ளியும் பொன்னையும் கொடுத்தாராம். 30 लाख परमेश्वर ने दिया था। ஒரு வசனம் மட்டும் வாசிங்க, சங்கீதம் 105 एक वचन को पढ़ेंगे, 37. அப்பொழுது வாசிங்க, நீங்களே வாசிங்க. அப்பொழுது அவர்களை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார். அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை. भजन संहिता 105 का 37 में लिखा है, तब वह इसराइल को सोना चांदी देकर दिलाकर निकल आया और उसमें से कोई निर्बल ना था। மோசேக்கும் ஆரோனுக்கும் மட்டும்தான் வெள்ளி பொண்ணு கொடுத்தாருன்னு சொல்லல, मूसा को और उसको नहीं सोना चांदी दिया। அப்பொழுது அவர்களை சொல்லுங்க, அவர்களை, उसको அவர்களேனா எவர்களை? इसराइल लोग, இஸ்ரவேல் ஜனங்களை, இஸ்ரவேல் ஜனங்களை. மோசே ஆரோன் மட்டும் இல்ல, मोसे आराध नहीं है, அவர்களைனா எல்லாரையும். वो लोग मतलब सारे लोग, 30 லட்சம் ஜனங்களை.
30 लोग அவர்களை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார். கை தட்டுவோம். वो लोग सोना चांदी दिलाए. எகிப்திலிருந்து வரும்போது மோசேக்கும் ஆரோனுக்கும் மட்டும் வெள்ளியும் பொண்ணும் கொடுக்கல. वो लोग को सिर्फ नहीं दिया है परमेश्वर ने. மோசேக்கும் ஆரோனுக்கு மட்டும் கொடுக்கல, எல்லா ஜனங்களுக்கும் வெள்ளியும் பொண்ணையும் கொடுத்தாராம். मोसे को आरे को नहीं दिया है, सारे लोग को दिया है. எல்லார் கையிலையும் பையிலையும் வெள்ளி பொண்ணு இருக்கு. सारे लोग के हाथ में झोले में सारे लोग को दिया है. இப்போ நீங்க வந்து ஒரு கல்யாணம் நடத்துறீங்க வச்சுங்களேன். अभी आप एक शादी कर रहे हो. எல்லா கல்யாணத்துல வர எல்லாருக்கும் தங்கத்தை கொடுப்பீங்களா? सारे जितने भी शादी में आ रहे सारे लोग को सोना चांदी दोगे क्या? தங்கம் யாருக்கு போடுவீங்க? सोना किसको दोगे? உங்க பொண்ணுக்கு போடுவீங்க. आपकी बेटी को दोगे. ஒருவேளை மருமகனுக்கு போடுவீங்க. अपने दामाद को दोगे. நீங்க போட்டுப்பீங்க. आप पहनोगे. உங்க ஒய்ஃபுக்கு போடுவீங்க. अपनी पत्नी को दोगे. உங்களுடைய பிள்ளைகளுக்கு போடுவீங்க. आपके बच्चों को दोगे. அவ்வளோதான் போடுவீங்க. इतने ही लोग आप पहनोगे. நீங்க போட்டுப்பீங்க, உங்க வீட்டுக்காரருக்கு போடுவீங்க, உங்க மகளுக்கு போடுவீங்க, இல்லைன்னா மகனுக்கு போடுவீங்க, இல்லை மருமகளுக்கு போடுவீங்க, மருமகனுக்கு போடுவீங்க. आप पहनोगे नहीं तो अपनी बेटा बेटी को दोगे. ஊருக்கே தங்கம் கொடுப்பீங்களா? ये गांव लोग को दोगे क्या सोना? ஊருக்கே சோறு தான் போடுவீங்க. गांव लोग को सिर्फ आप खाना दे सकते இல்லைன்னா ஒரு வசனம் போட்டு கொடுப்பீங்க. नहीं तो आप वचन को दोगे. நான் வசனம் போட்டு கொடுத்தேன். मैं तो वचन को देता हूँ. இல்லை தட்டு கொடுப்பாங்க. नहीं तो थाली देते हैं. ஆண்டவர் எகிப்திலிருந்து ஜனங்களை கொண்டு வரும்போது எல்லார் கையிலையும் வெள்ளியும் பொன்னியும் எல்லார் கையிலும் கொடுத்தார். जब परमेश्वर वो सबको लेके आया तो सारे लोग को क्या किया? सोना चांदी दिया. क्यों? क्योंकि परमेश्वर बड़ा है, பெரியவர். எல்லாம் கரமா தட்டுவோம். ताली बजाइए. ஹல்லேலூயா. हालेलुया. ஊருக்கே வெள்ளி கொடுக்கணும்னா அவரால் தான் முடியும். ये गांव को ही सारे लोग को और सोना देंगे तो क्योंकि परमेश्वर बड़ा है. அதனால தான் அங்கேருந்து வரும்போது பார்த்தீங்கன்னா ஆலய வேலைத்துக்கு காணிக்கை கேட்குறாங்க. மோசே ஆலய வேலைக்கு ஜனங்கிட்ட காணிக்கை கேட்குறாரு. मोसे काम के लिए पैसा मांग रहे थे. மோசே வந்து ஆலய பணி கட்டுறதுக்காக ஆசரிப்பு கூட இருப்பதுக்கு ஜனங்கிட்ட காணிக்கை கேட்குறாரு. कलिसिया बनाने के लिए वो लोग पैसा मांग रहे थे. ஜனங்க எப்படி கொடுத்தாங்க தெரியுமா? लोग कैसे दे रहे थे? மோசே போதும் 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 சொல்றவருக்கு காணிக்கை கொடுத்தாங்க. मोसे ने बोला कि बस बस करके फिर भी वो लोग देते गए. எங்க சபையிலே நடக்க போகுது அந்த மாதிரி. हमारा कलिसिया में वैसे होने वाला है. இந்த சபையிலையும் நடக்க போகுது. ये कलिसिया में भी होने वाला है. அப்போ கர்த்தர் அவங்கள புறப்பட பண்ணும்போது அவ்வளோ ஏராளமா கொடுத்தார். परमेश्वर ने उन लोग को बहुत सारा दिया. ஆகவே அவங்க கர்த்தருக்கு என்ன பண்ணாங்க? ஏராளமா கொடுத்தாங்க. इसलिए वो लोग क्या किया? परमेश्वर को दिए. ஏராளமாய் வெள்ளி பொண்ணு பணம் எல்லாம் வேணும். ஏன்? ये सोना चांदी सब कुछ चाहिए. क्यों? எனக்கு மட்டும் இருந்தா போதுங்கன்னு தப்பு. मेरे को सिर्फ चाहिए. ஏராளமாய் வெள்ளியும் பொன்னியும் பணத்தையும் விரும்பணும், விசுவாசிக்கணும், எதிர்பார்க்கணும். ஏன்? सोना चांदी विश्वास भी करना है, लेना है. क्यों? ஏன்? क्यों? ஏன்னா நீங்க நல்ல கிரியைகளை செய்யணும். क्योंकि आप अच्छा काम करो करके, इसलिए. இந்த ஊர்ல கும்முடி பூண்ல நல்ல காரியங்களை செய்யணும். ये गुबड़ी पुंडी में கணவன் இல்லாமல் இருக்கிறாங்களா அவங்களுக்கு உதவி செய்யணும். अच्छा काम करना. திக்கற்ற பிள்ளைகளுக்கு கொடுக்கணும். जिनके पास माता पिता नहीं है उनको भी देना है. படிக்கணும் ஆசை இருந்து படிக்க முடியாம இருக்கிற பிள்ளைகளுக்கு உதவி செய்யணும். जिनके पास पढ़ने के लिए कुछ नहीं है उनको पढ़ाने के लिए वैसे आशा रखना है. ஆலயம் கட்டணும்னா அதுக்கு கொடுக்கணும். ये जो चर्च बनाते उनको भी आप देना है. நல்ல காரியங்களை செய்ய ஏராளமான செல்வங்கள் வேண்டும். अच्छा कार्य करने के लिए ऐसा करना है. ஏராளமான செல்வங்களை கொடுக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். अच्छा कार्य करने के लिए ऐसा இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுத்தார். इसलिए इस्राएल लोग को दिया. கும்முடி பூண்டி ஏஎஃப்டி சபையில் இருக்கிற மக்களுக்கும் கொடுப்பார். गुमड़ी पुंडी कलिशी में भी देंगे. ஏன் கொடுப்பாரு? क्यों देंगे? அவர் பெரியவர். क्योंकि वो बड़े हैं. எல்லாம் கரங்களை தட்டுவோம். ताली बजाइए. அப்போ இந்த கால வேளையில நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை என்ன பண்ணணும்? தியானம் பண்ணணும்.
ये सुबह के समय परमेश्वर कैसा है करके हमें ध्यान करना है, அவர் பெரியவரா இருக்கிறபடினால நம்ம வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். क्योंकि वो बड़ा है करके हमारे जीवन में भी बड़ा काम करेगा. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். परमेश्वर आपको आशीष दे. ஆமென். அப்படியே எழுந்து நிற்போம். हम खड़े होंगे, கரங்களை தட்டி தேவ நாமத்தை மையப்படுத்துவோம். ताली बजाकर परमेश्वर की महिमा करेंगे. அன்பின் பிதாவே, இயேசுவின் நாமத்தினால வருகிறோம்ப்பா. நீ ரொம்ப 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 பெரியவரா இருக்கிறீரே அப்பா. क्योंकि परमेश्वर आप बहुत बहुत बड़े हैं, நீர் வல்லவரா இருக்கிறீரே. आप बहुत भले, நல்லவரா இருக்கிறீரே. அன்புள்ளவரா இருக்கிறீரே. आप உமக்கு बहुत ஸ்தோத்திரம். दयालु परमेश्वर, எங்களை प्रेम करने ரொம்ப वाले நேசிக்கிறீரே அப்பா. आप हमें बहुत प्रेम இந்த करते காலை வேளையில எங்களோடு பேசினீரே. हैं. உமக்கு ये ஸ்தோத்திரம். सुबह के समय आपने हमसे बात की. ஆபிரகாமின் தேவன், आप अब्राहम का எங்கள் परमेश्वर, தேவனா இருக்கிறீரே. आप हमारा ஸ்தோத்திரம். परमेश्वर ஈசாக்கின் हैं. தேவன், आप ईशा का भी எங்கள் परमेश्वर, தேவனா இருக்கிறீரே. आप हमारा ஸ்தோத்திரம். भी परमेश्वर, யாக்கோபின் தேவன், याकूब का परमेश्वर, எங்கள் தேவனா இருக்கிறீரே. आप हमारा ஸ்தோத்திரம். परमेश्वर है. धन्यवाद. இஸ்ரவேலின் தேவன், इस्राएल का எங்கள் परमेश्वर, தேவனா இருக்கிறீரே. आप हमारा परमेश्वर நீ है. எவ்வளவு பெரியவரா आप இருக்கிறீரப்பா. सच में बहुत बड़े हैं. உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. आपको உம் धन्यवाद பாதத்தை देते நாங்கள் பணிகிறோம் हम आपके அப்பா. நாங்கள் குனிகிறோம், हम आपके உம்மை चरणों में झुकते போற்றுகிறோம், हैं. உம்மை புகழுகிறோம். आपको महिमा தேவனே, நாங்கள் ஆராதிக்கிறோம், मैं आपकी महिमा நாங்கள் करती हूँ. ஸ்தோத்திரிக்கிறோம். हम आपको धन्यवाद देते என் தேவனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். हैं. हम आपकी स्तुति करते हैं. எங்களோடு பேசினபடினாலே ஸ்தோத்திரம், आपने हमसे ஸ்தோத்திரம், बात किया. ஸ்தோத்திரம், धन्यवाद, ஸ்தோத்திரம். धन्यवाद. எங்களோடு பேசினபடினாலே ஸ்தோத்திரம். हमसे அப்பா, बात किया. பிதா धन्यवाद. பெரியவரா இருக்கிறீரே. आप सच ஸ்தோத்திரம். में बड़े हैं. இயேசுவே, நீர் பெரியவரா இருக்கிறீரே. आप यीशु ஸ்தோத்திரம். बड़े हैं. ஆவியானவரே, உலகத்தில் இருக்கிற காட்டிலும் எங்களில் இருக்கிற ஒரு பெரியவரா இருக்கிற ஆவியானவரே. ஸ்தோத்திரம். संसार को दिखाए परमेश्वर, இயேசுவே, உமக்கு நன்றி 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 நன்றி. இயேசுவே நன்றி. ஆவியானவரே நன்றி நன்றி நன்றி. தேவனே நன்றி. எங்களோடு பேசினபடினாலே நன்றி 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 நன்றி. தேவனே, ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவியினால் நிரப்புங்கப்பா. सारे लोग को இந்த கேட்ட வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் भी लोग वचन सुने அப்பா. இது அவருடைய வாழ்க்கையில, எங்கள் வாழ்க்கையில 100 மடங்கு பலனை தர வேண்டுமானாங்க. उनके जीवन में 100 गुना फल எங்கள் लाए, தேவன் மிகவும் பெரியவர் என்ற क्योंकि आप बहुत அந்த வெளிச்சத்தை எங்களுக்கு தொடர்ந்து தர வேண்டுமா हमारे ஜெபிக்கிறோம். जीवन में उजियाले நீர் பெரியவர் என்பதை நாங்கள் ஆழமாய், எங்களுடைய ஒவ்வொரு காரியத்திலும் நீர் பெரியவர் என்பதை ஆழமாய் நாங்கள் விசுவாசிக்க உதவி செய்யும். बड़े हैं करके हम विश्वास உடைய ஜனங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. ये सारे ஒவ்வொருவரையும் நன்றாக வைங்க ஆண்டவரே. लोगों को तो आशीष, எல்லா ரீதியிலும் வாழ்ந்திருக்க செய்யுங்க ஆண்டவரே. सारे मन में அவருடைய வலது கையில் தீர்க்காயுசும், இடது கையில் செல்வமும் கனத்தையும் கொடுத்து உடைய ஜனங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. सारे लोग को तो आशीष கர்த்தாவே ஸ்தோத்திரம். சுகமில்லாதவர்களுக்கு சரீரத்துல இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அப்பா சுகம் உண்டாவதாக ஆண்டவரே. பலன் இல்லாதவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால பலன் உண்டாவதாக. ஆரோக்கியம் இல்லாதவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் சரீரத்தில் ஆரோக்கியம் உண்டாவதாக. आशीष को दे, சமாதானம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜனங்களுக்கு உண்டாவதாக ஆண்டவரே. सब उनके जीवन பண தேவைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அப்பா சந்திக்கப்படுவதாக ஆண்டவரே. पैसा जरूर விடுதலை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உண்டாவதாக ஆண்டவரே. यीशु के नाम से सब चीज, புதிய வேலைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இவளை தேடி வருவதாகப்பா. हर काम சம்பளங்கள் கத்தாவே, வருமானங்கள் அப்பா அப்பா 2 மடங்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உயர்வதாக ஆண்டவரே. सच में पवित्र இந்த சபை ஆண்டவரே இப்போது இருப்பதை பார்க்கலாம் 1000 மடங்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அப்பா அப்பா எண்ணிக்கையிலே கத்தாவே பெருகுவதாக ஆண்டவரே. ये कलीसिया में बहुत सारी चीज, எல்லா விஷயத்திலும் இந்த திருச்சபை கத்தாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கத்தாவே அப்பா 1000 மடங்கு பெருகுவதாக. ये कलीसिया में हर चीज को கத்தாவே ஸ்தோத்திரம். ஏக்கர் கணக்கான நிலங்களை இந்த திருச்சபைக்கு கொடுக்க போறதுக்காக ஸ்தோத்திரம். நன்றி செலுத்துறாண்டர். இந்த ஜனங்கள் உம்மிடத்தில் வேண்டிக் கொண்டிருக்கிற விரும்புகிற விசுவாசிக்கிற காரியங்களை அப்பா நீ தந்து இவர்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ये सारे लोग आप இந்த தெய்வீக பாதுகாப்பு இருக்கட்டும். को पूरा करें. இந்த சபைக்காக ஸ்தோத்திரம். சபை ஊழியருக்காக, அவர் குடும்பத்துக்காக ஸ்தோத்திரம். சபை ஊழியர் குடும்பம் எல்லா ரீதியிலும் வாழ்ந்திருக்கணும், என்றென்றைக்கும் நன்றாக இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். வசனத்தை எங்கெங்கெல்லாம் விதைக்கிறார்களோ அங்கெங்கெல்லாம் 100 மடங்கு பலன் இந்த ஊழியத்தில் கிடைக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த ஊழியங்களையும் இந்த ஊழியக்கார குடும்பத்தையும் சபையும் தொடர்ந்து உம்முடைய கரம் நடத்தி செல்ல வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே அன்பு பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே என் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் நம்மோடு கூட இருப்பதாக. ஹல்லேலூயா.